பாரு, இசைனா என்ன பொறுத்த வரைக்கும் இளையராஜா, ஏ.ஆர். ரகுமான் தான். மத்தபடி வேற எந்த இசையும் எனக்கு தெரியாது. உனக்கு ஒண்ணு சொல்லவா? பதில் கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் திரும்ப திரும்ப கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான் பாத்தியா? அவன் ஒரு முட்டாள். பதில் எங்க கிடைக்கும்னு தேடி போறவன் புத்திசாலி. அதனால முட்டாள்தனமா என்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காத. எனக்கு எதுவுமே தெரியாது. நான் முட்டாளாவே இருந்துட்டு போறேன். ஆனா இசைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு. ஏய், இங்க எவனுமே மிஞ்ச மாட்டீங்க. என்ன இசை, கம்ஃபர்டபிளா இருக்கியா? ஸ்ரீஜா, விஷாலுக்கு மட்டும் தெரிஞ்ச உன்னை சும்மா விட மாட்டான். ஆனாலும் இசை, உனக்கு கிடைச்சிருக்கிற இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் வேற யாருக்குமே கிடைக்காது. நீ உயிரா நினைக்கிற உன் சுபத்ரா அத்தை, உன் மேல பிரியமா இருக்கிற சுபத்ரா அத்தை கையால நீ சாக போற. ஒரு விதத்துல நீ லக்கி தான். எல்லாரும் செத்ததுக்கு அப்புறம் தான் சிதையில தீ வைப்பாங்க. ஆனா உனக்கு நீ உயிரோட இருக்கும் போதே தீ வைக்க போறாங்க. அதுவும் யாரு தெரியுமா? உன் அத்தை. இன்னும் கொஞ்ச நேரத்துல சுபத்ரா அந்த வில்லை எடுத்து நெருப்ப பத்த வச்ச அம்ப ராவணன் மேல வீச போறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது, பத்தி எரிய போறது ராவணன் இல்ல, தன்னோட பாசமான மருமக இசைதான் எரிஞ்சு சாம்பலாக போறான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாதுல. இசை சூப்பர்ல. போகி பண்டிகைக்கு வேண்டாத குப்பையெல்லாம் எரிக்கிற மாதிரி உன்னை இன்னைக்கு எரிக்க போறாங்க. செம்ம ட்விஸ்ட் இல்ல? பாவம், பின்னாடி உண்மை தெரியும். நாம எரிச்சது ராவணன் இல்ல, நம்ம மருமகளை தான். உயிரோட நம்ம கையாலேயே கொளுத்தி இருக்கோன்னு உன் அத்தைக்கு தெரிஞ்ச பிறகு கதறி அழுவாங்க. அது மட்டும் இல்லை செய், அவங்க நீ கர்ப்பமா வர இருக்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஐயோ, என் மருமகளோட சேர்த்து என் குடும்ப வாரிசையும் எரிச்சிட்டேனேன்னு சொல்லிட்டு காலம் புறா குற்ற உணர்ச்சியில சுபத்ரா அணு அணுவா சித்திரவதை அனுபவிக்க போறா. காலமெல்லாம் அழுது கண்ணீர் சிந்த போறா. நல்லா அழட்டும். அழுது அழுது நடந்தத நினைச்சு நினைச்சு சாகட்டும். அதுதான் நான் கொடுக்க போற தண்டனை. ஓகே இசை, உத்தரவு வாங்கிக்கிறேன். எனக்கு ஒரு வருத்தம் என்னன்னா, இதுக்கு மேல நம்ம 2 பேரும் பாத்துக்க போறது இல்ல. இதுதான் நம்மளோட லாஸ்ட் மீட்டிங். இசை, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். என்ன பண்றது? ஓகே, குட் பை.